Taste the Daily. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் நிலைப்பாடாக முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டம் என்பது அந்த மத்திய அரசுடைய திட்டம் ஜாதி அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய தமிழக அரசின் சார்பாக குழு ஒன்று அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு விரிவான ஆய்வினை மேற்கொண்டு பல்வேறு பரிந்துரைகள் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விண்ணப்பதாரரினுடைய குடும்பம் பாரம்பரியமாக குடும்ப அடிப்படையிலான விவசாயத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவையை நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதற்கு பதிலாக வழிகாட்டுதல் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பும் எந்த ஒரு நபரும் இந்த திட்டத்தின் கீழே உதவி பெற தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல பயன்பெறும் குறைந்தபட்ச வயது வரம்பு 35ஆக உயர்த்தலாம். இதனால் தங்களுடைய குடும்ப வர்த்தகத்தை தொடர அதனை நன்கறிந்து மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். கிராமப்புறங்கள்ல பயனளிக்கக்கூடிய இந்த சரிபார்க்கும் பொறுப்பு என்பது கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலகம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு இந்த எம்எஸ்எம்இ அமைச்சகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்ச் மாதம் வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதில பரிந்துரைகள் எல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கொடுக்கப்பட்டது அவங்க எதுவுமே குறிப்பிடல அப்படிங்கறதெல்லாம் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கார். பிரதமருடைய இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவில் செயல்படுத்துவது என்பது தமிழக அரசு முன்னெடுக்காது அப்படிங்கறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. சமூக நீதி என்ற ஒட்டுமொத்த கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில ஜாதி அடிப்படையில பாகுபாடு காட்டாத பல்வேறு விதமான கைவினை கலைஞர்களுக்கு விரிவான திட்டம் தமிழக அரசால் மேற்கொள்ளப்படும், அது உருவாக்கப்படும், அது போல திட்டம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் ஜாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடின்றி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினைஞர்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். அதற்கான பயிற்சிகளை கொடுப்போம். இதன் காரணமாக பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தாது, சமூக அடிப்படையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞருக்கு அதிகாரமாக அளிக்கும் வகையில திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சருக்கு இந்த கடிதத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Taste the Daily.